வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பர்சன்டேஜ் சதவீதம் அந்த பாடத்தில் இருந்து சில முக்கியமான கொஷின்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் 42% அதே எண்ணின் 28% உள்ள வித்தியாசம் 210 எண்ணில் அவ்வெண்ணின் 59% என்ன? ரைட்டா? தான் கொஷின் கேட்டிருக்கு. அதாவது ஒரு எண்ணோட 42%, அதுமாரி 28%. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 210. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது? மைனஸ், அதான் 210. ஓகேவா? ஏனில் 59%, அந்த நம்பரோட 59% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 59% என்ன? ரைட். இப்போ 42 28 போகிறோன்னா அவ்வளவு 14%, அதுதான் அவ்வளவு 210. இப்போ 59% என்ன? ரைட்டு. சதவீதத்துக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 2 7 14, 3 7 21, 0, 2 15 கண்டா 30. அப்போ எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடலாம், 59 இங்கே கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸு ஈக்குவல் டு 59 × 15. 59 × 15 பெருக்கி போட்டு எவ்வளோ ஆகுனா 885. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின். அதே மாதிரி தான், அதே கொஷின் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியாதவங்க நல்லா இதை கவனித்தா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஒரு எண்ணின் 56%க்கும் 41% உள்ள வித்தியாசம் 660 எண்ணில் அந்த எண்ணின் 8% எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. ரைட்டு. அப்போ 56%, 46%, இதன் வித்தியாசம் தான் எவ்வளவு? 660. அப்போ 8%, அந்த எண்ணோட 8% என்ன இதான் கேட்டிருக்கு. இப்போ 46 56னா எவ்வளோ ஆகும்? சரி, இது 41%. இப்போது 41 56ல் 41 கழிச்சு எவ்வளோ ஆகும்? 41 51 15. இப்போ 15% தான் எவ்வளவு? 660. இப்போ 8% என்ன? ரைட்டு. சதவீதத்துக்கு சதவீதம் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ 3 5 15, 1 5 மீதி 1, 3 5 15 மீதி 1, 7 5 10. ரைட்டா? ரைட்டு. இப்போ ஒவ்வொரு 3 3, 4 3 12, மீதி 1, திரும்ப 4 3 12. ரைட்டா? அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு போயிருங்க. எக்ஸு ஈக்குவல் டு 8 இங்கே வந்துடும். இப்போ 44 × 8 எவ்வளோ ஆகும்? 4 32, மீதி 2, 3, 4 32 + 3 35, 352. அப்போ அந்த என்னோட 8% சதவீதம் எவ்வளவு? 352. ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். The number 56% of a number is less than 72% by 56. Then what is the 70% of the number அப்படின்னு கேட்டது. அது என்னென்னா, ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணோட 56%ங்கிறது அந்த எண்ணோட 72% விட எவ்வளோ குறைவாக இருக்குமா? 56 குறைவாக இருக்குமா? அப்போது அந்த எண்ணோட 70% என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட்டா? ரைட்டு. இப்போது இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்யணும்னா, 72% எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதில் வந்து சின்னதாக கழிச்சிங்க 56%. ரைட்டா? இப்போ பாருங்கள், இது எப்படி கொடுத்தாலும் சரி, பெரிய அதிகமாக உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டணும், அதுலேருந்து தான் சின்னதை கழிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 100% ஒரு நம்பர் இருக்குது, 100 இருக்குது. 100ல் 80% தான் எவ்வளவு? 80. ஓகேவா? அதே 100ல் 50% எவ்வளோ ஆகும்? 50. ஸோ அதிகமான பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 72% - 56%, அதுதான் எவ்வளவு? 56 கம்மியாக இருக்குது. அப்போது அந்த நம்பரோட 70% என்ன? ஓகேவா? ரைட்டு. அப்போ 56 எவ்வளோ? 72ல் 56 போச்சுன்னா 56 66 4 14. ஓகேவா? 14% கரெக்டாக? 56 66 66னா 10 70 71. ரைட். 14% தான் 56. அப்போ 70% எவ்வளவு? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகேவா 4 நாளாக 16 ஒரு நாள் 4 இது 1 4 நாளாக 16 ரைட்டா ஈகண்டா 4 7 கண்டா 14 ஓகேவா அப்போ ஒரு 2 2 35 கண்டா 70 இப்போ எக்ஸ் இங்கே போய் 35 இங்கே வந்துடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 7 எவ்வளோ ஆகும் 35 மீது 3 3 21 22 23 24 245 ஸோ ஆப்ஷன் சி ரைட்டுங்களா அடுத்த கொஷின் அவங்க 65% ஆஃப் நம்பர் இஸ் மோர் தென் 36% ஆஃப் எ நம்பர் பை 58 அப்படிங்கும்போது 23% அந்த நம்பரோட 23% என்னென்னு கேட்டிருக்கு அது என்னென்னா இந்த மாதிரி கொஸ்டின் கூட தான் என்ன சொல்லியிருக்கேன் அதிகமான பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு போட்டுருங்க 65% மைனஸ் 36% ஈக்குவல் டு 58 ஓகேவா இதில் மோர் லெஸ்ஸு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கதை நான் இப்போ லெஸ்ஸுன்னு கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் லெஸ்ஸுன்னு கொடுத்தாச்சுன்னா பின்னால் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வரும் 72 முன்னால் 56 கம்மியானது வரும் மோர்னு கொடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு அதிகமானது வரும் அடுத்து வகுது சின்னதாக வரும் ரைட் உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு அதிகமானது ஃபஸ்ட்டு போட்டுங்க சின்னதாக அடுத்து போட்டு கழிச்சுங்க அவ்வளோதான் ஓகேவா அப்போ 23% அந்த நம்பரோட 23% என்னன்னு கேட்டிருக்கு ரைட் இப்போ கழிச்சு எவ்வளோ 36 46 56 66 65 போனால் எவ்வளோ வரும் 19 46 5 6 9 2 ஸோ 29% தான் எவ்வளவு 58 அப்போ 23% எவ்வளவு 29 2 29 58 பர்சன்டேஜ் கேன்சல் எக்ஸ் இங்கே போகும் 23 இங்கே வந்துடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23 இன்ட்டு 2 எவ்வளோ ஆகும் 3 2 6 2 2 4 46 ஸோ ஆப்ஷன் டி ரைட்டா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் அதை பார்த்தீங்களா இதில் லெஸ்ஸுன்னு கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வந்துடும் கம்மியான பர்சன்டேஜ் நமக்கு அது தேவையில்லை நம்ம டேரெக்டாக போடலாம் அப்போ 64% மைனஸ் 45% அதான் எவ்வளவு 38 இப்போ 20% வந்து எவ்வளவு 45 55 65 19 பார்ப்போம் 64 45 போனால் 19% 38 இப்போ 20% எவ்வளவு பர்சன்டேஜ் கேன்சல் 19 38 அப்போ எக்ஸிங் வந்துடும் 20 இங்கே போய்க்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 2 40 ஆப்ஷன் பி ரைட்டுங்களா அடுத்த கொஷின் வாங்க இப்போ இதுக்கு முன்னால் வந்து பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருந்துச்சு இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு ஓகேவா அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 20% ஆஃப் எ நம்பர் அண்ட் 7/15 ஆஃப் த நம்பர் சேம் நம்பர் இஸ் 124 வாட் இஸ் த 40% ஆஃப் த நம்பர் அதாவது ஒரு என்னோட 20%க்கும் அதே என்னோட 7/15 ஃப்ராக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 124 அப்படிங்கும் பட்சத்தில் அந்த என்னோட 40% என்னன்னு கேட்டிருக்கு சரி இது எப்படி செய்யலாமாங்க இதையும் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்ற முடியாது இதை ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும் எப்படி 20% என்னது 20/100 அடித்தா நோக்கம் 0 கேன்சல் 2 5 10 1/5 ஆகுமா ரைட்டு இப்போ சமைச்சிங்க பெரிய ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிங்க 7/15 மைனஸ் 1/5 ஈக்குவல் டு எவ்வளவு 124 அப்போது இது என்ன செய்யணும் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம் 15 எடுக்கலாம் சரியா இப்போ 7 மைனஸ் இந்த 5 கூட எது பெருக்குனா 15 ஆகும் 3 பெருக்குனா 15 ஆகும் அதேமாதிரி இங்கேயும் 3 பெருக்கிங்க ஓகேப்பா அப்போ 3 ஓகேவா ஈக்குவல் டு 124 அப்போ எவ்வளோ வரும் 4/15 ஈக்குவல் டு 124 ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஈக்குவல் ஒரு நாள் 4 3 நாள் 12 ஒரு நாள் 4 ஸோ அப்போ இந்த 15 ஈக்குவல் டு கஞ்சிட்டு போகும் அப்போ 32 15 எவ்வளோ ஆகும் 5 15
31 5 6 4 465. அப்போ அந்த நம்பர் வந்து என்னது 465. அவங்க ஆனால் ஆன்சரில் 465 இருக்குது, 405 போட்டால் தப்பு. ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த நம்பரோட 40% கேட்டிருக்கேன். அப்போது 40% என்னது டிவைட் பை 100 போடுவோம். இதில் 465 40% ரைட்டா. சரி, 0 2 2 4 5 10 5 5 45 மீதி 1 3 15. இப்போ 93 2 எவ்வளோ ஆகும் 186. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். திஸ் சேம் டைப் ஆஃப் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ. இப்போ நடத்துனது எல்லாமே இதுக்கு முன்னால் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். பேங்கிங்கில் கேட்ட கொஷின்ஸு, ரயில்வேல கேட்ட கொஷின்ஸு, ரைட்டுங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்தமாதிரி கொஷின்ஸ் டெய்லி வரும். படித்து பலனடையுங்கள். நன்றி.